கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த ஒரு சில சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான நபர் யார் என்று சொன்னால் பேதுரு. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இயேசு பேதுருனுடைய ஒரு க்ளோஸ் சீஷர்களிலே ஒருத்தர். பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்கள் தான் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பேதுருவை தேவன் அழைத்தார். கடற்கரையில் மீன் பிடிக்கிறவராக இருந்தவரை அவர் அழைத்து மனிதர்களை பிடிக்கிறவராக இருந்தார். இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்து இயேசுவுக்கே பல நேரங்களிலே அறிவுரை கூடக்கூடியதான ஒரு நபராக இருந்தார். நல்ல ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாக இருந்தால், நான் உம்மோடு கூட மரிப்பேன் என்று கூட சொன்னார் அவர். ஆனாலும் கூட அவர் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவை போர்ச்சியவர்கள் கைது செய்து கொண்டு போய் விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுது நடந்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் மறுதலித்தார். சேவல் 2 தடவை கூவுவதற்கு முன்பாக 3 தடவை அவரை மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக அந்த வேலைக்காரியோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், வேலைக்காரி அந்த இடத்துல, இவரும் அவனோடு கூட இருந்தவன் தான், இவனுடைய குரல் கலிலேய குரலாக இருக்கிறது, இவனும் அந்த நேரத்தில் அவர் செய்ததான் மகா பெரிய ஒரு துரோகமான காரியம். நான் இயேசுவை அறியேன் என்று சொன்னார். அறியேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அவரை சபித்தார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக போகிறான் பாருங்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் விசாரணைக்கு வந்திருந்தான் இயேசு அவரை திரும்பி பார்த்து, நான் சொன்னேன் அல்லவா, சேவல் கூவுவதற்கு முன்பாக 2 தடவை கூறுவான், 3 தடவை என்னை மறுதலிப்பாய் என்று. அப்படியே பார்க்கும் பொழுது பேதுரு மனங்கசந்து அழுதான். அந்த வேலையில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த இடத்துல 21ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்குறோம். மிக ஒரு கடினமான நிலையில் கொண்டு போய் மனங்கசந்து அழுகிறான், புரோக்கன்னஸ். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு உடைந்த நிலையிலே அவன் காணப்படக்கூடியவனாகிறான். இயேசு உயிர்த்தெழுதின் மூலமாக உடைந்து போன பேதுருவுக்கு ஒரு உண்மையான ஒரு உயிர்மீட்சியின் வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது திரும்பியும் இயேசு வந்த பின்பும் கூட, உயிரோடு இருக்கிறவராய் காட்டின பின்பும் கூட, அவன் தன்னுடைய கூட்டாளிகளை யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அழைத்து சென்று அவர்களை மீன்பிடிக்கிற தொழிலுக்கே போயிட்டான். டோட்டல் பேக் ஸ்லைடன் என்று சொல்வார்கள். முழுவதுமாக பின்மார்க்கமாய் போய் தான் பின்மார்க்கமாய் போனது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட சீஷர்களையும் அழைத்து கொண்டு மீன் பிடிக்கிறவராய் போய்விட்டார். என்ன ஒரு பரிதாபமான நிலை பாருங்கள். நம்ம சொல்லலாம், நான் அன்றைக்கி இருந்திருந்தேன்னா அப்படி செஞ்சுருக்க மாட்டேன், நான் நிச்சயமாக மறுதளிச்சிருக்க மாட்டேன், நான் இயேசுவை ஒரு காலத்தில் மறுதளிக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அந்த வேளையில் நாமும் கூட இப்படிப்பட்ட நிலையில் தான் காணப்படுகிறோம். இன்றைக்கும் கூட நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம பின்வாங்கி போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் இயேசு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அவரை பாருங்கள், 21ஆம் அதிகாரத்தில் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அதன் பின்பு அவர் முழுவதுமாக ஒரு மனநிலை மாற்றத்தை அடைந்து, ஆண்டவரே உமக்கே எல்லாம் தெரியும், நீர் அறிவீர் ஐயா, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு மறுதலித்த வாழ்க்கையிலிருந்து இயேசுவை மீண்டும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தார். அதே பேதுருவை இயேசு பின்காலத்தில் தன்னுடைய சபையை கட்டுவதற்கு அவரை மூளைக்கல்லாக வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கும். அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தன. இதே பேதுரு, மறுதலித்த பேதுரோடு கூட, பின்மார்க்கமாய் போன பேதுரோடு கூட அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடியதான கிருபையாக இருக்கிறது. அதை நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களும் கூட பேதுருவை போல பல நேரங்களில் உம்மை மறுதலித்திருக்கிறோம், உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய பேதுருக்கு நீர் காட்டின தயையை நீர் எங்களுக்கும் காட்டி எங்களை அன்பாக நேசிக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பின்வாங்கி போனாலும், பல நேரங்களிலே உம்மை நாங்கள் மறுதலிக்கக்கூடிய நேரங்களிலே காணப்பட்டாலும் கூட, நாங்களும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே பேதுருவை நினைத்தவர்களாக, இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நினைத்தவர்களாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வர கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.